கருவழகனை கண்டு கொள்ளுங்கள். அதனுடைய பெயர் ஏஸ். யார் அதன் உருவத்தை சிறப்பாக வரைந்தாலும் அதை பெறுவர். ஏரி ஓ ஈசு, என்ன செய்த? இது நகைச்சுவையானது. இதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். பெண்கள் யார் நல்ல டிரைவ் செய்வார்கள் என்பதை பார்க்கலாம். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ, நான் மெழுகுவர்த்திகள் கொண்டு வரைந்ததில்லை. நானும் அதிர்ஷ்டசாலி என்று நம்புகிறேன். எனக்கு மார்க்கர்ஸ் கிடைத்தது. அவற்றால் வரைவது மிகவும் சுலபம். அதனால் முதல் பணியை சிறப்பாக செய்வேன். ஆமாம், எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஆஃப் இல்ல, இது நல்லதல்ல. நான் மீண்டும் முயல வேண்டும். நான் காது, தலை, நாயின் மிஞ்சியது. ஆஃப், இது ஒரு பேரரசு. ஏய், அது என்ன? சோறு. நான் எங்கும் செல்வதில்லை. எங்கே? ஓ, நேற்று டிக்டாக்கில் கண்ட ஒரு திறமையான நடைமுறையை நினைக்கிறேன். ஒரு சிறந்த நாயின் முகத்தை வரைய நாம் எங்கள் இந்திய விரல்களை வளைத்து அப்படியே செய்கிறோம். சின்ன சின்னம் இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. எனக்கு 2 கிரேயான்களே இருக்கின்றன. அவற்றை பழிதீர்க்குங்கள். இதற்கு பொருத்தமாய் கூடுதல் பொழுதுபோக்கு மார்பாண்டமாக இருக்கும். இது ஒரு முகமூடி அளிக்கும். காதுகளா? ஆஹா, ஜூலி தனது பணியை பற்றி மிகவும் ஆர்வம் உள்ளவர். கொஞ்சம் விளையாட நேரம். இதோ ஒரு இறகு. என் ஜெல்லி பறந்துட்டது. தயாரா? நான் உங்களை பிடிக்கிறேன் பெண்களே. என் நாய் டி-ஷர்ட் எப்படி இருக்கிறது? மோசமல்ல ராக்ஸி, ஜூலி. அங்கு அழகான குட்டி நாய் ஒன்று இருந்தது. நாங்கள் ஏற்க முடியாது. அவரி வணக்கம். ஆனால் ராக்ஸி. வணக்கம். என்னடா? எனக்கு தெரியாது. இவர் உங்கள் புதிய நண்பர். மற்றவை எப்படி இருக்கிறது? ஏய், நண்பர்களாகலாம். எப்படி நன்றானவள் நீ. ஆசிரியர். சரி, நான் இங்கே. ஓ, இதோ உங்கள் புதிய படைப்பு. யாரிடமிருந்து அது வந்தது? நேரம் வந்துடுச்சு. ஆஹா, எனக்கு கிடைத்தது பிளாஸ்டிசின். இது மிகவும் குளிர். அது அந்த அளவுக்கு மோசமா இருக்க முடியாது. ஹலோ, ஓ, என்ன நடக்கின்றது? ஆமாம், திசை திருப்பாது. பிடிபட்டே பேயானேன். எனக்கு என் பையில் நிறைய நல்லவை இருக்கின்றன. எல்லாவற்றையும் கவர முடியாதே. ஆனால் எனக்கு எனது பைகளை வேண்டும். அல்லது ஒரு பேயான் இது கேஸ். எனக்கு இந்த டெண்டோ கேஸ் செய்ய உதவும். ஏற்றமான துவக்கம். சொருகுகிறேன் 2 முறை. அழகான பொத்தான்கள். இத்தனை ஆகும் என்று எதிர்பார்க்கவில்லை. பேசுங்கள், சந்திக்கவும். நீங்க கண்டிப்பா அங்கே கிடையாது ராக்ஸி. ஜூலி, பிராவோ, நீங்க தான் வெற்றியாளர். நன்றிகள். வணக்கம். அது எனக்கு கொடு. பாரு, இதோ உங்களுக்கு பொங்கல். ஆஹா, நன்றி. நான் உங்களுக்கு உடன் விளையாட முடியுமா? சரி, இதோ ராக்ஸி, நாம் சேர்ந்து விளையாடுவோம். பெண்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச சூழியமான ஒரு செய்தி உண்டு. உங்க புதிய பரிசு ஒரு பார்பி பொம்மை. நிறுத்து. அதுக்கு பலவிதமாக விரைஞ்சது. நான் இன்னும் நேரத்தை தொடங்கல. இப்ப போ. ஓ ஓ எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னிடம் ஒரு பென்சில் தான் இருக்கிறதா? சரி, நான் பெயிண்ட் பயன்படுத்த மேலும் ஒரு போகிறேன். தூரிகை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா,
பார்ப்போம் நான் இப்போது என்ன கொண்டு வரைப்பதாக இருக்கிறேன். ஆஹா, எனக்கு ஏதோ தோன்றியது. என் விரல்களால் வரைந்து விடுவேன். அழகாக பிரகாசமாக ஜூலியின் பார்பி இருக்கிறதே. நான் என் இளஞ்சிவப்பு பென்சிலால் வரைவேன். அது உடைந்து விட்டது. இங்கே இருக்கிறது உடுப்பான். இதை இல்லாமல் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு இந்த பார்பி மிகவும் வேண்டும். நான் அதை கனவு காண்கிறேன். ஓ இல்ல, அது உண்மையில் மோசமே. அன்றி, நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். விலைரே முடிந்துவிடும். நேரம் முடிந்தது. எல்லோருக்கும் தயார்தானே? ஆமாம், பார்த்து. அப்போது இங்கே ஹூரே, ஓவியங்கள். இதோ உங்களின் விலை. வணக்கம் அழகான பெண்ணே. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஹே, அது நல்லது, ஆனால் அதை தொட வேண்டாம். நான் வியர்க்கிறேன். அது சூப்பர். வாவ், இந்த செட்ட பாருங்கள். ஹே, மற்றும் நீர். ஹே, அது என்னுடையது. அதை பாருங்கள். அற்புதம். எனக்கு இதை பிடிக்கும். பார்ப்போம். ஆம், இது தெளிவாக உள்ளது. முதலில் நான் ஒரு வட்டத்தை வரைந்துவிட்டு பிறகு மற்றதை செய்கிறேன். இது மிகவும் உண்மையிலேயா? நேரமாகிறது. ஆனாலும் எனக்கு உதவும் ஒரு சிக்ஷை யோசனை எனக்கு தெரியும். முதலில் குழாயிலிருந்து நிறத்தை பிழிந்து கம்பம் எடுப்பது. அது கடந்த வாரம் என் டெஸ்கின் கீழ் ஒதுங்கி இருக்கிறேனோ என்று நினைக்கிறேன். அது எங்கே? இது என்னுடையது அல்ல. சரி, நாங்கள் இங்கே இருக்கின்றோம். இங்கே சென்றோம். மோசமாக இல்லை. ஓ, இது அசுத்தமாக உள்ளது. இதிலிருந்து ஒரு பெரிய புட்புளியை ஊதலாம். இதுதான் எனக்கு தேவை. அதை பெயிண்டில் தோய்த்து வண்ணம் பூசுறேன். ஓ, அதுவே அற்புதம். அது அருமையாக உள்ளது. நன்றி. நாங்கள் தயாராக இருக்கிறோம். அருமை. ஏனெனில் நேரம் முடிந்து விட்டது. ஜூலியன்னு கூட எனக்கு தெரியலை. இது எப்படி இருக்கும் என்றே தெரியலை. சொந்தை பாருங்கள். ஓ, சரி செய். மன்னிக்கவும் ராக்ஸி, நான் உங்களுக்கு வெற்றியை வழங்க விரும்பினேன், ஆனால் நான் முடியவில்லை. உனக்கு பிடிக்கிறதா? வாழ்த்துக்கள். ஆமாம். உங்களுக்கான இனிய பரிசு. வாவ், இது பெரிதாக இருக்கிறது. மிகுந்த நன்றி ராக்ஸி. நீயே எடுத்துக்கொள். ஓ, நன்றி நண்பரே. அவர் திரும்பி வந்துட்டார். முதலில் எனக்கு பிரின்ஸ் பிரைஸ் வேண்டும். மிச்சம் என்றால் எளிதாக அதையும் நான் செய்வேன். முதலில் எனக்கு உருளைக்கிழங்கு தேவையாகிறது. எனக்கு இதுவே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தவரை காய்கறிகளை தோலுரிக்கும் உதவி சாதனம் இருக்கிறது. இதை பாருங்கள். நம்முடைய கைகள் கூட அழுக்காகாது. இப்போ அதை நறுக்க நேரம். அற்புதம். வாவ், சூப்பர்.
பாட்டி கை கருவிகள் இல்லாமல் சீர் செய்ய முடியாது, ஆனால் நான் இந்த பணியை கையாள முடியும். வறுத்த உருளைக்கிழங்கு உண்ணுவது உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது. என்னுடைய பேர்க்குழந்தைக்காக இனிப்பு காய்கறி பயணியை சமைப்பது நல்லது. இந்த காய்கறிகள் பசுமையும் மணமுடனும் ததும்புகின்றன. அற்புதமானவை. அவள் அவற்றை விரும்புவாள் என எனக்கு உறுதி. கவனமாக இருங்கள். புதன்கிழமை மீண்டும் உணவை பிரீக்சித்துக் கொண்டிருக்கிறாள். நானும் கவலைப்படாதீர்கள், நான் அறிந்தபடி உருளைக்கிழங்கை போடுகிறேன். விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும். ஆபத்தானதா? உங்கள் விரல்களை காயப்படுத்தாதவாறு எல்லாவற்றையும் கவனமாக செய்வது நல்லது. ஏனெனில் உங்கள் கருவி இங்கே சிறப்பாக செயல்பட்டது. ஆமா, இப்போ ஸ்நாகல ஒரு பிராண்ட் லோகோ உருவாக்க போறோம். எப்படி அது அழகா? எனது கேரட் எங்கே? நான் என் உருளைக்கிழங்குகளையும் வெட்ட வேண்டும். பரவட்டி தேவையில்லை. நான் முடிச்சிட்டேன். இப்போது என் உணவிற்கு சரியான நிறத்தை கொடுக்க நேரம் வந்துச்சுது. நான் சில கருப்பு ரோஜா மலர் இதழ்களை சேர்க்கிறேன் மற்றும் ஒரு மந்திரம் போடுகிறேன். உருளைக்கிழங்குகள் விருந்தையாட இருப்பது ஆள் தெரிகிறது. இப்போது சில வண்ணமயமான ஸ்ப்ரே பயன்படுத்துவோம். குழந்தைக்கு நான் ரெயின்போ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தரப்போகிறேன். எவ்வளவு அழகும் கியூட்டும் ஆகிவிட்டது. இப்போது சொற்கடையை ஒரு இதய வடிவில் ஊற்றுவோம். இல்லை, அழகானது. இது என்ன? உருளைக்கிழங்கை அவை சாப்பிடுங்கள். குழிகள் போல இருக்கின்றன. ஹூம், உங்களுக்கு அப்படித்தானா தோணுகிறது? நான் ஒரு கருப்பு லாரி கட்டுவேன். ரொம்ப அழகாக இருக்க போகுது. மயக்கும். கடவுளே, நன்றி. இதோ ரத்தம் போன்றிருக்கிற கெட்சப். அப்ளாஸ் வேண்டாம். உங்கள் உணவை ரசிக்கவுங்கள். மாயாவே, நான் ஒரு வானவில்லை வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் இருக்கும் என நம்புகிறேன். வாங்க, வெளியே போ. என் நாக்கை பாருங்கள். எனக்கு இது பிடித்திருக்கிறது. சரி, அடுத்தது தொடர். இது அதிகமாக காரட்டுகளைப் போல இருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக காரட்டுகள். சரி, அது ஓரளவுக்கு தான் பாட்டி, மன்னிக்கவும். மற்றதற்கு செல்வோம். அற்புதம். நான் முன் பறகு கோட்டை ஒன்றையும் பார்த்ததில்லை. இது அற்புதமாக இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். இது அற்புதம். கெட்சப் அதற்கு சரியாக பொருந்துகிறது. பொதுவாக வெற்றி பெறுவது. சாப்பிடு. நிறுத்து. ஓ, சரி, நிறுத்து. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயவு செய்து என்னை ஒரு பெண்ணாக ஆக்குங்கள். நிச்சயமாக. சரி, குதிரை நண்பா. தயவு செய்து சரி. சிப்பானவை பிரகாசமான கருப்பு தேன்களை கொண்டு பர்கர் செய்வது நல்லது. அதை புட்டிங் சாலட்டில் நறுக்குவது. ஓச்சம், ஜூஸ் மற்றும் கெட்சப் ரத்தத்திற்கு போன்றவை. வேலை செய்யவில்லை பாட்டி. பார்க்காதே. அதை போலவே உணர்கிறேன். சரி, அடுத்ததற்கு நகர்ந்து ஒரு கட்லெட்டை பொரிக்க எனக்கு தேவை. இது கல்லை போன்றிருக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு டைனாமைட் தேவைப்படும். நன்றி. அவர்கள் உண்மையிலேயே பயந்திருக்கிறார்கள். பரவாயில்ல, ஒரு சின்ன வெடிப்பு நேரம். புதன்கிழமை நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் நிலக்கரியை வறுக்க வேண்டியிருந்தது. ஆம்,
அருமை. ஓ, போய் இப்போது எனது என்னிடம் பற்களை செல்வது. கண்ணில் இருந்து எடுத்துவிடப் போகிறேன். அல்லா. மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த காரவெள்ளரி. அது சிறந்த காதுகளாகும். விஷயம் அடா செம்மையாக அது எனக்கு கிடைக்கல. என் பர்கர் தயாராயிடுச்சு. ஓ, நான் எவ்வாறு ஒரு பர்கரை அமைக்க வேண்டும்? ஓ, நன்றி பாட்டி. அது மிகவும் கொடூரமாக உள்ளது. அது அருவருப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. பூமர் பேக். நன்றி. ஓ, முஷ்மெல்லோஸ், அதைத்தான் எனக்கு தேவை. வா, ஒரு முஷ்மெல்லோவை மைக்ரோவேவில் வைப்போம். அது மங்கும். இரட்டை அளவிற்கு. ஓ, என்ன ஹேய், இதை பாரு. அவ்வோ, எப்படி சூடு. ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி பாட்டி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போது இதை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். நன்றி. அடுத்து நூடெல்லா வருகிறது. இது கூட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதுவே என் பிடித்த நிறம். அடுத்தது நீல சாக்லேட். இது என்ன? அடே, எனக்கு ஏற்கனவே நாக்கு ஊறுகிறது. கொஞ்சம் ரெயின்போ மார்மலேடு சேர்க்கின்றேன். பேய் மற்றும் 2வது பன்ஸ். நான் சக்கிட்டில்ஸை மிகவும் விரும்புகிறேன். நீ என்ன தெரியும்? நாம் ஒரு அழகான யூனிகார்னை பெறுவோம். கோழி. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? என் யூனிகார்ன் பெட்டி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல இரவு கூழ். புதன்கிழமை உன்னிடம் ஒரு மாபெரும் இருக்கு. சரி, இந்த அழகான இறைச்சியால ஒரு பர்கர் செய்வேன். அத ஒரு காய்ச்சும் பூச்சனையில வறுக்கலாம். அடுத்து மயோனேஸ் வருகிறது. அங்கே கோழியும் யுஎன்டி. அடுத்து சாலட், தக்காளிகள். ஓ, இந்த பாணி. என் ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருப்பா. கொஞ்சம் கேட்சப். நான் கவனமாக இருக்க வேண்டும். அது உதவியா? என் பெயர் என் பெட்டியில வையுங்க. நான் போகிறேன். எல்லாம் முடிந்துவிட்டது. அடி, இது எப்படிப்பட்ட பேய்? இது கடிக்குமா? இல்ல, நான் இப்படி பரபரப்பாக இருக்கும் பர்கரை சாப்பிட போவதில்லை. எனக்கு எனிட் செய்து பெட்டும் இனிப்பு பர்கர் அமுதம் போல சுவை. ஆஹா, அருமை. நான் அதை விரும்புகிறேன். அற்புதமா இருக்கு. எனிட், போய்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டாலும் எனக்காக அம்மம்மா தான் சமைப்பார். மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்க தான் வெற்றியாளர் அம்மம்மா. நான் நகர முடியவில்லை. நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயாரித்து தருங்கள். ஆமாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாப்போம். பால் மற்றும் ஐஸ்கிரீம் வடிகட்டுவதற்கான ஒரு சிறப்பு கருவி தேவையாக இருக்கும். அத பொழிகிறேன். நன்றி. பாருங்கள், இது மிகவும் உறைந்திருக்கிறது. ஆமா, சரி. இப்போது இந்த கப் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் என்ன? யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது. வாவ், அருமை. மூடியை மூடிவிட்டு கலக்குகிறேன். இப்போது என்னுடைய குவளை அலங்கரிக்க போகிறேன். இனிப்பு தூவெழுத்து தேவைப்படும்.
மற்றும் ஒரு நிமிடம், நான் அதை ஒற்ற ஏதேனும் செய்ய வேண்டும். இது போதும். சுற்றி சுற்றி என் மில்க் ஷேக் ஊற்றுகிறேன். சில கண்டி தேன். சரி, அதை சாப்பிடவே மாட்டேன். அவற்றை போன்று சுவையாக இருந்தாலும் நன்றாக கலக்கி. மற்றும் மேலே வெப்பமான கிரீம். நான் இதை பதிலாளியாக நேசிக்கிறேன். சில அலங்காரங்களை சேர்க்கலாம். எனக்கு இப்போது ஒரு அழகான யூனிகார்ன் இருக்கிறது. முடித்து விட்டேன். நன்றி பாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமா, நீ எனக்கு சரியாக சொன்னாய். நான் என் பூனை மருந்தை மறந்துட்டேன். நமக்கு பாலும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் தேவை. பின்னர் நான் ஒரு சாக்லேட் தாவரத்தையும் சேர்ப்பேன். என் பேத்தி சந்தோஷப்படுவாள். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை பிடி. நான் எல்லாற்றையும் சுழந்து விடுவேன். கழுபாட்டி, காத்திருக்கவும். உங்களுக்கு நான் ஒரு கலவைப்பு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாட்டி. ஓ, நன்றி கல்யாண செய். நாங்கள் எல்லாவற்றையும் அங்கே போட வேண்டும். அதை ஊற்றி அதை போட்டு விடுங்கள். ஓ, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. எல்லாம் தயாராகி இருக்கிறது. ஒரு முறை கிரீம் எங்க உள்ளது? ஓ, நான் செய்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப தேவை கண்ணே. ஓ, அதுல என்ன உள்ளது? நல்லது. லாபம் பார்க்காதே குழந்தை. ஹை, மேல் பக்கம் சாக்லேட் சூறை 6 உதவும். இப்படி இருந்தாலே மிக்க நன்று. எனக்கு பச்சை பழசி போட் பிஸ்தா ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த நிறத்தை பாருங்க. எனக்கு பிளெண்டர் தேவையில்ல. உண்மையில இன்னொருத்தர் எங்கான மிஸ்டர் நவரன். இப்பொழுது போங்கள். எல்லாம் தயாரா இருக்குது. என்னோட கங்குல மாடல் கண்ணாடி இங்கே. அதுல ஸ்ட்ராபெரி சீரப் சேர்க்கிறேன். ஆமா, அது எனக்கு சரியான உணர்வை தருது. கிங், எனக்கு கொஞ்சம் விப்ட் கிரீம் கொண்டு வா. நன்றாக இருக்கு. அது மிகவும் கிழிவுபடும் நெகிழ். நல்ல வேலை. அதை மேலே ஊற்றி விடலாம். ஆம், எனக்கு வித்தியாசமான நிறங்கள் பிடிக்கும். மேலும் எனக்கு கண்கள் பிடிக்கும். சரி, பரிகார கண்கள். இதோ என் சிறிய பாதாள உயிரினத்தின் மீதமுள்ள விவரங்கள். இந்த உருவம் யார்? என்ன சுவையான சுவாரஸ்யமான பானம். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. மேலும் இங்கே ஜெல்லிகள் கூட இருக்கின்றன. நன்றி லின்சே. பிரச்சனை இல்லை. ஓ, இது எனிடின் யூனிகார்னை எனக்கு தெரியும். அருமை. நான் இதை காதலிக்கிறேன். காத்திரு. என் வாயில் என்ன உள்ளது? அது யாருடைய முடி? அப்பா, எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. எனக்கு இப்படி துகுளி குடிக்க முடியாது. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? பாட்டி வெற்றி பெறுகிறாள். என்ன